Hi friends, welcome to Chitra Murali's Kitchen. என்ன திருப்பி கொடக்கட்டையே காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக கொடக்கட்டை பண்ணோம். அதை வச்சு நாங்க இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து பாயசம் பண்ண போறோம். எல்லாருக்கும் முதல்ல வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் வந்து இன்னைக்கு கொடக்கட்டையில பாயசம் எப்படி பண்றதுன்னு தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவு கலர்னதை பார்த்தோம் இல்லையா, அந்த மாவு வச்சுட்டே நம்ம பண்ணிடலாம். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். இப்போ என் பையன் வந்து நிக்கில் எப்படி உருட்டுறதுன்னு உங்களுக்கு காமிப்பா. அந்த மாவு குட்டி குட்டியா தட்டை இங்கே வச்சுக்கோங்கண்ணா. இருக்கண்ணா, இன்னும் சின்ன சின்னதாக விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கையில் எண்ணெயை தடவிட்டு லைட்டாக உருட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக உருட்டணும், அப்போ தான் நல்லா வரும். சீக்கிரமாக அந்த பால்லேயே வெந்துடும். லைட்டாக எண்ணெயை கையில் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டணும். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே இந்த கொடக்கட்டை பாயசம் வந்து ரொம்ப விசேஷங்க. இந்த நம்ம கொடக்கட்டைக்கு மாவு பிசைறோம் இல்லையா, அந்த மாவுலேயே இதை உருட்டிடலாம். நீங்கள் அந்த மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறுமையாக அந்த மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 லிட்டர் பால் வந்து காய வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த உருட்டுனதை அப்படியே போட போகிறேன். நல்லா இந்த பால்லேயே வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். சேர்ந்துருமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நல்லா தனித்தனியாக நல்லா வெந்து வரும். ஆனால் பால் நல்லா கொதிச்ச உடனே இதை சேருங்க, ஓகேவா? இதை பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ தான் வந்து இது ஆகிட்டு இருக்கு. கிளம்ப இந்த கரண்டி எடுத்துக்கிறியா? இது ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ண கலரிட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேண்ணா. கொஞ்சமா போதும். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் வேணா வெயிட் பண்ணுவோம் வேணா. பாருங்க, இந்த மாதிரி இந்த சமயத்தில், இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம வந்து கொடக்கட்டை ஆட் பண்ணணும். அதை போட்டுறேன். இப்படி கலரியா? மெதுவா மெதுவா. இந்த பக்கமாக நீயே போட்டுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக. போட்டு கலரு இருந்தால் அம்மா போட்டுத்தரேன். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கோ. சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப கொதிச்சிருந்தா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நீர்த்துக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த கொடக்கட்டை உருட்டி போடுறீங்களா, அது வந்து நீங்கள் வேணும்னா ஆவியில் வேக வச்சு கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய கொதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் பாருங்கள், இதை பாருங்கள், நல்லா வெந்து மேலாக வந்துடுது பாருங்கள். எல்லாம் இதுலேயே நல்லா வெந்துடும், இந்த பால்லேயே நல்லா வெந்துடும். தெரியுறதா? நல்ல மேலாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்ல மேலாக வந்துருக்கு. தனித்தனியாகவே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கொடக்கட்டையும். இப்போ நம்ம கொழக்கட்டை பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. வச்சுக்கோண்ணா. கொழக்கட்டை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நல்லா இருக்குண்ணா.